எஸ்கே ஆன்லைன் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி எங்களோட சொந்த ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷனை கூகுள் ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் என்னுடைய ஆப், வேறு நம்ப கேம். இதில் வந்து நான் சின்ன ஒரு நம்ப கேம் ஒன்று செய்திருக்கேன். இது எப்படி நான் கூகுள் ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். developer.android.comக்கு போங்க. அதில் சைட்டில் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் கன்சோல்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முதல்ல நான் என்னுடைய ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவுக்கு போய் ஏபிகே உருவாக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் பில்டுன்றதை கிளிக் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா சைன்இன் ஏபிகேன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா அதில் கீ ஸ்டோர் பார்த்துன்னு இருக்குது. நான் அதுக்கு எங்கே நான் அதை ஸ்டோர் பண்ணணுமோ அதை கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா கீ ஸ்டோர் பார்த்துக்கு நான் வந்து டெஸ்க்டாப்பை கொடுக்குறேன். ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எஸ்கேக்குள்ளே டெஸ்க்டாப் பண்ணிருக்கு, அதுக்குள்ளே கொடுக்குறேன். பேர் வந்து மை கீன்னு கொடுக்க போகிறேன். நான் ஓகே பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் வந்து நான் கட்டாயமாக எல்லாம் ஞாபகம் வச்சுருக்கணும். 12-3 நாள் கொடுத்துருக்கேன். அலைஸ்ன்றதில் எஸ்கேன்னு கொடுத்துருக்கேன். அதுமாதிரி பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். அதேமாதிரி கீழே என்னுடைய நேம் அதில் கேட்டிருக்காங்க, அதேமாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அதில் கேட்டது இப்போ நாங்கள் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணாங்க, அதை திருப்பி பாஸ்வேர்ட்டும் அந்த அலைஸ்ன்றதையும் கொடுத்துருக்கேன். இப்போ கிளிக் நெக்ஸ்ட். திருப்பி அந்த பாஸ்வேர்ட் வந்து கேட்கும், அதே பாஸ்வேர்டை கொடுங்க. ஓகே, கிளிக் ஓகே அண்ட் ஃபினிஷ். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டுருக்கேன். நான் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னால் நான் ஒரு வேலை செய்யணும். இதில் பார்த்தீங்கன்னா சைட்டில் பில்டு வேரியன்ட் இருக்குது, அதில் போய் நீங்கள் ரிலீஸ்ன்றதை கொடுங்க. அதுக்கு பிறகு திருப்பி அதே மாதிரி செஞ்சீங்கன்னா சரி. பாஸ்வேர்டை கொடுத்து நெக்ஸ்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுங்கள். வலது பக்கம் மூலையில் நோட்டிஃபிகேஷன் அப்பியர் ஆகிருக்கு, அதில் ஷோ எக்ஸ்ப்ளோரர்ன்றதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஆப் ரிலீஸ் இருக்குது, அதைத்தான் நாங்கள் கொண்டு அங்கே கூகுள் ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணணும். நான் இப்போ இதை காப்பி பண்ணுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி என்னுடைய டைட்டிலை கொடுக்குறேன். நான் நம்ப கேம். அதுக்கு பிறகு கிரியேட். ஓகே, இனிமேல் நீங்கள் எவ்வளோ ஃபில் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஷார்ட்டாக இருக்குது, நான் ஷார்ட்டாக கொடுத்துக்கிறேன். 80 கேரக்டருக்குள்ளே இருந்தால் சரி. அதேமாதிரி அடுத்தது ஃபுல் டிஸ்கிரிப்ஷன், அது வந்து நீங்கள் ஒரு 250 கேரக்டருக்குள்ளே கொடுத்துக்கொள்ளலாம். அதை நான் கொடுத்துட்டேன். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்கணும், அதை நான் கொடுக்கணும். இப்போ நான் என்னுடைய அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா சைட்டில் கேமரா படம் போட்டிருக்கு, அதை கிளிக் பண்ணேன்டா இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்னுடைய கூகுள் குரோமுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஸ்க்ரீன்ஷாட்ன்றதை கிளிக் பண்ணி என்னுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை நான் ஆட் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன். அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டைப் வந்து என்னுடைய கேம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கேட்டகரி வந்து நான் வந்து கொடுக்க போகிறது ஃபசில் என்று கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னுடைய வெப்சைட், என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை நான் கொடுத்துருக்கேன். அதேமாரி இமெயிலும் நான் ஃபில் பண்ணுறேன். அடுத்து வந்து டெலிஃபோன் நம்பரை நான் ஆட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாலிசி இருக்கு, அந்த டிக்கை நீங்கள் கொடுத்துருங்க. நோ சப்மிட்டிங் டிக்கை கொடுத்தீங்கன்னா சரி. அதேமாரி சேஃப் டிராஃப்ட் கொடுத்துட்ட மேலே வந்து இப்போ கொஞ்சம் எரர் இருக்குது, என்ன எரர்ன்னு பார்ப்போம். நான் மேலே உள்ளதை கிளிக் பண்ணேன்னா இவ்வளோத்தையும் நான் செய்த பிறகு தான் என்னுடைய அப்ளிகேஷனை பப்ளிஷ் பண்ண விடுவாங்க. பாருங்கள், நிறைய இருக்குது. அதில் என்னுடைய ஐக்கன் ஆட் பண்ணணும், அப்படி நிறைய இருக்குது. ஒன்று ஆட் பண்ணுவோம். நான் வந்து முதலாவது ஐக்கன் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு கூகுளில் போய் ஒரு ஐக்கனை தேடுவோம். பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கன் ஒன்று வந்திருக்கு. ஐக்கன் கட்டாயம் 512 சைஸில் இருக்கணும், பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். 512 சைஸில் இருக்கணும் கட்டாயம். ப்ளூ கலரை செலக்ட் பண்ணுறேன். அப்புறம் நான் ஐக்கன் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு ப்ளூ கலர் பேக்ரவுண்டாக செலக்ட் பண்ணுவோம்.
ஓகே, அன்யூ டிபெண்டன்ட் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை டவுன்லோட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டுது. ஓகே, இனிமேல் நான் இதை கொண்டு அப்லோட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஓகே, அது அட் ஆகிட்டுது. இதில் தெரியுது அப்படியே. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா அதுக்கு சேவ் பண்ணுவோம். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணியாச்சு, ஐக்கன் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, திருப்பி பாவம் என்னென்ன இருக்குன்னு நிறைய இருக்குது. ஓகே, ஒன்று ஆட் பண்ணுவோம். ஓகே, நான் இப்போ ஆட் பண்ண ரெண்டும் இல்லாமல் போயிட்டுது. இனிமேல் வந்து ஃபீச்சர்ஸ் கிராஃபிக்ஸ் செட் பண்ணணும், நிறைய இருக்குது. ஓகே, நான் வந்து ஏபிகேக்கு போய் என்னோடய ஏபிகே நான் அப்லோட் பண்ண போகிறேன். அப்லோட்ன்றதை கிளிக் பண்ணி ப்ரௌஸ் ஃபைல்ன்றதுக்குள்ள போய் நான் வந்து டெஸ்க்டாப்பில் பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஓகே, ஏபிகே release.apk. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகுது. ஓகே, என்னுடைய ஃபைல் வந்து அப்லோட் ஆகியிருக்கீங்க. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் டிக் கொண்டு வந்திருக்கு. ஏபிகே ஃபுல்லாக முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லா டிக்கும் வரணும். பார்த்தீங்கன்னா என்னென்னா ஃபீச்சர் கிராஃபிக்ஸ் செட் பண்ணணும், அதே மாதிரி ஆண்ட்ராய்ட் டிவி ஸ்க்ரீன்ஷாட் செட் பண்ணணும், அப்படி நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. இதில் நான் இதை கிளிக் பண்ணுவோம், ப்ரைஸிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனு. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த நாட்டுக்கு இந்த என்னுடைய அப்ளிகேஷனை கொடுக்கணுன்றதை பற்றி தான் கிடக்கு. செலக்ட் ஆல் கண்ட்ரி கிளிக் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை எஸ்ன்னு கொடுக்குறேன். எஸ், இட் ஹேஸ் ஆட்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன், கூகுள் ப்ளே ஃபார் எஜுகேஷன் டிக் பண்ணுவோம். வேணா இதை கேன்சல் பண்ணியாச்சு. கேன்சல் பண்ணுவோம். அடுத்த பார்த்தோம்னா கீழே உள்ள மூண்டும் ஓகே, முதல்ல சேவ் பண்ணுவோம். அடிக்கடி சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா நீங்கள் செய்த எல்லாம் சேவ் ஆகிக்கொள்ளும். அடுத்த நாங்கள் கிளிக் பண்ணும்போது கண்டென்ட் ரைட்டிங் கிளிக் பண்ணி கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்களோட இமெயில் அட்ரஸும் கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸும். இந்த இமெயில் அட்ரஸை நான் கொடுக்குறேன், SKOnline@gmail.com. அதே மாதிரி கன்ஃபார்ம் இமெயிலும் அதே இமெயில் அட்ரஸை நாங்கள் கொடுக்கணும். கொடுத்தாச்சு. காப்பி பண்ணுறேன். அடுத்த பேஸ்ட் பண்ணிவிட்டு செலக்ட் யூர் அப்ளிகேஷன் கேட்டகரின்றது வந்து என்னுடைய கேம் டைப். அது வழியாக நான் வந்து கேம் என்ற செலக்ட் பண்ண போகிறேன். கீழே பார்த்தீங்கன்னா கேம் இருக்கு, அதை நான் செலக்ட் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்காங்க. வயலன்ஸ் அதை ஃபில் பண்ணுவேன் நீங்கள். ஓகே, நோ டஸ் தி கேம் கண்டெயின் நோ. கூடுதலாக எல்லாத்துக்கும் நோ தான் வரும். லாங்குவேஜ் சம்மந்தமாக ஆஃபன்ஸ் கேம்பிளிங் சம்மந்தமாக இருக்கா, எல்லாத்துக்கும் கூடுதலாக நோன்றது தான் வரப்போகுது. பார்த்தீங்கன்னா எல்லாமே நோ தான். ட்ரக்ஸ் சம்மந்தமாக இருக்காண்டு, டபாக்கோ ட்ரக்ஸ். அடுத்தது எல்லாமே நோ தான் கொடுக்க வேண்டி வரும். நோ. அண்டு அதுக்கு பிறகு நீங்கள் சேவ் கொஸ்டினியரிங் என்றதை கிளிக் பண்ணுங்கள். அதில் நிறைய வருது. ஓகே
பார்த்தீங்கன்னா கூடுதலாக எல்லாத்துக்கும் நோ தான் வரப்போகுது. நான் ஒன்றதை டிக் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துக்கும் நோ கொடுக்க போகிறேன். நோ. ஓகே, நோன்னு கொடுத்தாச்சு. இப்போ வந்து கால்குலேட் ரேட்டிங்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டிங் ஒன்று வருது. இதில் வந்து ஜென்ரல் கூடுதலான நாட்டின் ரேட்டிங் மாதிரி வருது. அதில் வந்து அப்ளைன்றதை கொடுங்க. அப்ளைன்னு கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரைஸிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ன்றதுல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோம். கீழே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் டிக் பண்ணுறதுல மிஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் இது அவைலபிள் இல்லாமல் இருக்குது. ஓகே, இந்த டிக்கை நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, கேன்சல் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் 3 டிக் இருக்குது. நீங்கள் கடைசி டிக்கை கொடுக்கலாம். லோ சம்மந்தமான டிக் வந்து அது கொடுங்க. அதுக்கு அடுத்ததாக அதுக்கு மேலே உள்ள டிக்கை நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. அதேமாதிரி எல்லா டிக்கையும் அந்த கடைசி 3 டிக்கையும் கொடுத்துக்கொள்ளுங்க. சேவ் விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கண்டென்ட் ரேட்டிங் 2 டிக்கிங் வந்துட்டு ஃபைனலாக இருக்கிறது வந்து இதில் வந்து நாங்கள் எங்களோட ஓகே ஃபீச்சர் கிராஃபிக்ஸ்ன்றதும் ஆண்ட்ராய்டு டிவி ஸ்க்ரீன்ஷாட்டும் கொடுக்கணும். ஓகே, அதை நாங்கள் இப்போ கொடுக்க போகிறோம். ஓகே, ஃபீச்சர் கிராஃபிக்ஸ்ன்றது நான் வந்து 1024 தர 720 பிக்சலில் இருக்கணும். PNG ஃபைல். ஓகே, அதை நாங்கள் போய் இன்டர்நெட்டில் இப்போ தேடி டவுன்லோட் பண்ணுவோம். ஆண்ட்ராய்ட் அந்த நான் சைஸையும் போட்டு அடிக்க போகிறேன். ஓகே, ஆண்ட்ராய்ட் ஃபீச்சர்ஸ் கிராஃபிக்ஸ்ன்றது இருக்குது. இமேஜுக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த இமேஜ் நல்லா நினைக்கிறேன். ஓகே, டவுன்லோட் பண்ணுவோம். 24520. ஓகே, டவுன்லோட் பண்ணுவோம் இது. ஓகே, சேவ் பண்ணுவோம். ஓகே, நான் இதை கொண்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போகிறேன். ஓகே, லோட் ஆகிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு ஃபைனலாக இருக்குது டிவியில் தான். ஓகே, இது அப்லோட் ஆகிட்டுது. இப்போ இது அப்லோட் சக்ஸஸ்ன்னு உங்களுக்கு மெசேஜ் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இப்போ நான் இன்னும் மிச்சம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபைனலாக இருக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், டிவி ஸ்க்ரீன்ஷாட். ஓகே, அதையும் நாங்கள் இன்டர்நெட்டில் தேடி டவுன்லோட் பண்ணுவோம். சைஸ் வந்து 1280 தர 1280 தர 720. ஓகே, இது வந்து நான் இன்டர்நெட்டில் தேடி பார்ப்போம். ஆண்ட்ராய்டு டிவி பேனர் அந்த சைஸை மடிக்கிறேன். 1280 தர 720 அடித்து சர்ச் பண்ணுவோம். ஓகே, இதில் உள்ள 2வது பிக்சர். ஓகே, 2வது பிக்சர் சேம் சைஸில் இருக்குது. ஓகே, அதை டவுன்லோட் பண்ணுவோம். ஓகே, இது ஓகே டவுன்லோட் சேவ் பண்ணியாச்சு. சேவ் இமேஜஸ் கிளிக் சேவ். ஓகே, நான் இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போகிறேன். ஓகே, லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டோம். ஓகே, மேலே போய் பார்ப்போம். அப்லோட் ஆகிட்டு இருக்கு. என்னோட இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோ. பார்ப்போம். ஓகே, அப்லோட் ஆகிட்டு சேவ் ட்ராப். இப்போ நான் இதை கிளிக் பண்ணி பார்ப்போம். யூ அப்ளிகேஷன் ஹேஸ் சேவ் லோட்டிங். ஓகே, நான் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் 2 அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் ஒரு படத்தை நாங்கள் அப்லோட் பண்ணுவோம்.
சாரி, நாங்கள் வந்து 2 ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணணும். 2 ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுவோம். ஏற்கனவே முதல்ல 2 ஸ்க்ரீன்ஷாட் தான் நான் வச்சுருந்தேன். இப்போ அதில் அப்லோட் பண்ணது உண்டு. இப்போ நான் வந்து அதையே திருப்பி ரெண்டாவது ஆட் பண்ணுறேன். ஓப்பன். நான் நினைக்கிறேன் எல்லாமே இப்போ சரி. நாங்கள் எல்லாமே முடிச்சிட்டோம். அந்த டிக் வந்துண்டா, பச்சை டிக் வந்துண்டா எல்லாமே சரின்னு நினைக்கிறேன். ஓகே, அப்லோட் சக்ஸஸ். சேவ் டிராஃப்ட். ஓகே, அந்த பச்சை டிக் வந்துட்டு பப்ளிஷ் அப்ண்டும் வந்துட்டு. ஓகே, நான் இனிமேல் இந்த பப்ளிஷ் அப் கிளிக் பண்ண போகிறேன். அதை கிளிக் பண்ணா ரெடின்னு நினைக்கிறேன் ஒர்க்கிங். ஓகே, ப்ராசஸிங் ஃபார் அப்டேட். ஓகே, பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் பிறகு என்னுடைய அப்ளிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ஸ்க்ரீன்ஷாட், என்னுடைய ஐக்கன், என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே போட்டிருக்காங்க. இதுதான் ஒரு அப்ளிகேஷனை அப்லோட் பண்ணுறவே. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச்.